இந்த கச்சத்தீவு வக்பு இதை பற்றிலாம் எங்கள் பற்றி எல்லா மீடியாக்களும் பேச போகுது. இந்த செய்தியை யாரும் பேச போகிறதில்ல. அதனால் நம்ம ஸ்ரீ டிவியில் தான் அதை பேசி ஆகணும். ஏன்னா இந்த போலி போராளிகள் அந்தோலன் ஜீவின்னு ஒரு சரியான வார்த்தையை மோடி பயன்படுத்தியிருப்பார். அப்படி ஒரு அந்தோலன் ஜீவி தான் மேதா பட்கர். அவருக்கு ஃபாரின்லேருந்து பெரிய லெவலில் ஃபண்டு வரும், ஆனால் அவர் ரப்பர் செருப்பு போட்டு தான் அப்படி போவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பெங்கால் காட்டன் சாரீ கட்டிட்டு அவங்க பாட்டும் போவாங்க. இவ்வளோ ஒரு சிம்பிளாக மக்களுக்காக போராடுறாங்களேன்னு தோணும். இவங்க அந்த நர்மதை ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை எழுதுறாங்க. அந்த போராட்டத்திற்கு பிறகு யார் பின்னால் இருந்தாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்களுடைய இந்த போராட்டத்திற்கு எதிராக இன்னொரு அமைப்பு அப்பொழுது வேலை செய்தது. அதுக்கு தேசிய குடிமையியல் விடுதலை கவுன்சில் அப்படின்னு பேர். இவங்க 2000ஆவது ஆண்டில் ஒரு விளம்பரம், இந்த நர்மதா அணை கட்டுவதனால பாசன வசதி இல்லாத பல பகுதிகளில் எப்படி நீர் வரும், அவங்களுக்கு எப்படி பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விளம்பரம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க மேதா பட்கர் என்ன பண்ணியிருக்காங்க, இப்பொழுது டெல்லியுடைய லெப்டினன்ட் கவர்னராக இருக்கார்ல வினய்குமார் சக்சேனா, இவர் தான் அப்பொழுது நான் சொன்ன அந்த அமைப்பு என்ஜிஓவுக்கு தலைவராக சேர்மனாக இருந்தார். இவர் குஜராத் அரசு மோடியுடைய ஏஜென்ட்டு. இவர் பில்கேட்ஸுக்கும் உலக வங்கியுடைய தலைவர் ஜேம்ஸ் ஓல்பென்ஸ் அவருடைய கையாளு. இந்த குஜராத் வளங்களை அந்த வெளிநாட்டினவர்களுக்கு வித்திருக்கிறாரு. இவர் ஒரு புரோக்கர் ஏஜென்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உடனடியாக 2001 அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வினய்குமார் சக்சேனா. இத்தனை ஆண்டுகள் ஓடோடி 2001 போட்ட அவதூறு வழக்கு இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 24 ஏற்கனவே 5 மாதங்கள் சிறை, 10 லட்சம் ரூபா இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க தில்லி அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஏற்கனவே கொடுத்த அந்த குற்றவாளிங்கிற அந்த தீர்ப்பை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இவங்க இதுக்கு மேலே அதிகமாக தண்டனை கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு ஏப்ரல் 8ஆம் தேதி தெரியும். மேதா பட்கரை நேரில் ஆஜராக வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பற்றி 2 கருத்துக்கள் சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம் எந்த அளவுக்கு தாமதப்படுத்தப்படக்கூடிய நீதி கிடைக்கிறது. 23 வருஷம் ஆயிருக்கு. ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, பொய் வழக்கா இல்லையா என்று தீர்ப்பு வருவதற்கு 23 வருஷம். சில வழக்குகள்லாம் அந்த தீர்ப்பு வரும்போது சம்பந்தப்பட்ட நபர்ல யாராவது ஒருத்தர் இறந்தே போயிருப்பாங்க. அப்ப நீதித்துறை மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அப்ப நீதித்துறை சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது கிடைக்காத நீதிக்கு தான் சமம் கிட்டத்தட்ட. ஆகவே இது இந்த செய்தியில நமக்கு தூண்டுகின்ற ஒரு கருத்து. இன்னொன்று, சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் என்விரான்மெண்டலிஸ்ட் என்ற பெயர்ல இன்றைக்கு நாட்டில் பல பேர் நடத்தக்கூடிய பல போராட்டங்களுக்கு பின்னணியில வெளிநாட்டு அந்நிய சக்திகள் நாட்டினுடைய டெவலப்மெண்ட் முன்னேற்றத்தை சீர்குலைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கோம், கூடங்குளத்துல ஆரம்பிச்சு சொல்லியிருக்கோம். இது ஒரு உதாரணம். இப்போ இந்த நர்மதா நதி அதை நாங்கள் அந்த திட்டத்தை மோடி அவர்கள் செயல்படுத்தியிருக்கார் இல்லையா, அதை எப்படி சொல்ல முடியும்னா கிட்டத்தட்ட 2வது கரிகாலன்னு சொல்லலாம், 2வது கல்லணைன்னு சொல்லலாம். நீ தஞ்சாவூர்காரங்க தெரியும் கல்லணை பற்றி. காவிரியின் குறுக்கே வரக்கூடிய அந்த இது 5ஆ பிரிக்கிறார், திரு ஐ ஆறு. அந்த 5 ஆறும் பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டி நதியாக போய் சின்ன சின்ன கால்வாயாக போய் ஒவ்வொரு குளத்துலையும் விழுந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் கொள்ளிடத்தில் போயிடும், சிதம்பரத்துக்கு போயிடும். ஆனால் எக்ஸஸாக இல்லாமல் இருக்கக்கூடிய நதி முழுக்க, அந்த தண்ணி முழுக்க, ஒவ்வொரு சொட்டு முழுக்க கடைசி வில்லேஜில் உள்ள ஒவ்வொரு குட்டம், கொலை, வயல், வாய்க்காலுக்கு போய் சேர்ற மாதிரி அந்த பாசன கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் கரிகாலன். கிட்டத்தட்ட அதே போன்ற அமைப்பை நர்மதா டேம்ல இப்ப நம்ம கண்முன்னால நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. கரிகாலன் சொல்லும்போது எனக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். கரிகாலன் என்றால் என்ன சொல்றாங்கன்னா, உடனே கருப்பு காலில் இருந்தது அதனால கரிகாலன். இல்லை சின்ன வயசுல நெருப்புல ஓடி போனார் கரிகாலன். கரிகாலன் என்பது சிவனுடைய பெயர். சிவனுடைய 1008 நாமங்கள் அது ஒண்ணு. கஜசம்ஹார மூர்த்தி, யானை வடிவ அரக்கனை கொன்றவர் கரிகாலன். அப்போ சைவ மன்னன். இப்படிலாம் திராவிட நம்ம ஏமாத்திருக்காங்க பாருங்க. அப்ப 2வது கரிகாலனாக மோடி அவர்கள் இந்த நர்மதை நதி மூலமாக குஜராத் மக்களுக்கு பெரிய ஒரு அந்த மக்களா அந்த கட்டுரை அந்த சமயத்துல கட்டுரையில பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்படியே கண்ணீர் போங்க. அது இன்னும் கூட டிவியில் யூடியூப்ல பல சேனல் நீங்க பார்க்கலாம். அதாவது தண்ணியே ஒரு பக்கம் இல்லாத மக்களுக்கு இதன் போய் மூலமாக சேர்ந்திருக்கிறது. பாசனம். சுருக்கமான புள்ளிவரம் சொல்றேன் பாருங்க. 115 அணைக்கட்டு கட்டியிருக்காங்க நர்மதா நதி மூலம். இந்த ப்ராஜெக்ட் மூலமா 115 அணைகள், அப்புறம் செக் டேம் நிறைய, 115 டேம்ஸ். இதன் மூலம் பயன்பெற்றது 737 கிராமங்கள், 11 மாவட்டங்கள், அது இல்லாமல் 31 சிட்டிஸ், 31 நகரங்கள். இத்தனைக்கும் இந்த நர்மதா தண்ணி கொண்டு போயிருக்காரு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி வந்துடும், ஒரு டெசர்ட் முழுக்க முழுக்க கட்சி சௌராஷ்டிராவில் உள்ள ஒரு பெரிய பாலைவனம், உப்பு தண்ணீர் மட்டுமே இருந்த பாலைவனத்தை சோலையாக மாட்டியிருக்காரு. இத்தனை இது மூலம் நடந்திருக்கு. இத்தனையும் செய்ய விடாமல் தடுத்த அந்த புண்ணியவை தான் இந்த அம்மா. அப்ப எவ்வளவு காசு வாங்கியிருப்பாங்க பாருங்க, நீங்க யோசனை பண்ணுங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியல, அது தெரியல, விஷயம் இல்லை. ஆனா எந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டு கைக்கூலியா இருந்திருக்காங்க. ஆகவே இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நர்மதை திட்டம். அதை தடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1961 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த ஆந்தோலன் பண்ணி 51 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது. இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் ஆஃப்டர் 51 இயர்ஸ் திரும்ப அப்புறம் மோடியுடைய பிடிவாதத்தினால கொண்டு வரப்பட்டது. அப்போ எந்த அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்கிறாங்க பாருங்க. நம்ம 8 வழிச்சாலையிலேருந்து ஆரம்பிச்சுவாங்களேன். கூடங்குளத்தில் ஆமைகள் வந்து கடல் ஆமைகளுக்கெல்லாம் பிரச்சனையாச்சு. அப்போ எல்லா ஊர்லேயும் டேம் கட்டுறாங்க, எல்லா ஊர்லேயும் தான் அவங்க ரோடு போடுறாங்க, எல்லா ஊர்லேயும் தான் இது மாதிரி அணு உலை வைக்கிறாங்க. அந்த ஊரில் இல்லாத என்விரான்மெண்டல் பாதிப்பு நம்ம ஊருக்கு மட்டும் வந்ததா? அப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ற பெயரில் எந்த அளவுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இதுக்குள்ள எந்த அளவுக்கு சைனீஸ் பேக்கிங் இருக்கு, மற்ற வெளிநாட்டு கண்ட்ரிஸுடைய பேக்கிங் இருக்கு பாருங்க. ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த ஆமைன்னு சொல்கிறப்ப இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை நம்ம ஸ்ட்ரீட் டிவி ட்விட்டர்லேயே அந்த நேரத்தில் பகிர்ந்துருந்தோம். இப்போ நம்மளதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்தால் கூட என்னென்னா, இப்போ இங்கே வந்து சுப்ரியா சாஹூன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க வந்து முதல்ல சுற்றுலா இந்த வனத்துறை இந்த இதில் இருந்தாங்க. அவங்க ஒரு வீடியோவை பகிர்ந்தாங்க. என்னென்னா, ஒரிசாவில் இப்படி கடல்லேருந்து அந்த முட்டையிடுவதற்காக அந்த ஆமைகள் எவ்வளோ அழகாக அப்படி போகிறது அப்படின்னு. சரியாக கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால் இங்கே பசுமை தீர்ப்பாயம் அந்த தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்டிருந்தது. என்னென்னா, மெரினா பக்கத்தில் நினைக்கிற ஒரு பகுதியில் ஆமைகள் வந்து அதிக அளவில் இறந்துருக்கு. ஒழுங்காக அதுக்கு பேணி காக்கப்படாமல் இருந்திருக்கு. அதுக்கான நீங்கள் எந்த ஏற்பாடும் செய்யலைன்னு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி கேட்டிருந்தது. நம்ம இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அதை வந்து ஒரு மீம்ஸ் வீடியோவாக போட்டிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை தமிழக அரசை வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க உண்மையிலே சுற்றுச்சூழல் மீது அக்கறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே ஒரு புறம் வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் நேற்றை கூட பேசியிருக்கிறார், முந்தானன் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட நக்சல் இயக்கத்தை வந்து 12 மாவட்டங்கள்ல 6 மாவட்டங்களாக இந்த அரசு குறைத்திருக்கிறது. இலக்கு நிர்ணயித்து அந்த 6 மாவட்டங்களில் ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சரிப்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இது நல்ல முடிவு. ஆனால் இவங்க அர்பன் நக்சல், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்படி நகர்ப்புறத்துல மக்களோடு மக்களாக சேர்ந்து இருந்து கொண்டு நகர்ப்புற நக்சல்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல இவங்களும் ஒருத்தர். அப்படிப்பட்ட அர்பன் நக்சல்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கும் வந்து சவுக்கடி கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு. ஆகவே நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த செய்தியை ஸ்ரீ டிவி எடுத்ததுக்கு பாராட்டுதல்.